எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. இப்ப புரிஞ்சுகளுங்க. ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்கள் செய்த துன்மார்க்கத்தனத்தை பார்த்து கர்த்தர் தேசத்தை அழிப்பதற்காக, மாம்சம் உள்ள அத்தனையும் அழிப்பதற்காக சித்தம் பூண்டு, ஐயோ ஒவ்வொரு வித்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சபைக்கு, ஒரு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இந்த பேழையை கெட்டு அந்த பேழைக்குள்ளே கொண்டு நீ வர வேண்டும் என்று சொன்னதை காணாத பிறகு கண்டு கேட்டு விசுவாசித்து அவன் தேவனுக்கு பயந்தவனாய் தேசத்தில் சுவிசேஷம் அறிவித்தான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப உலகத்தில் இருந்த உங்களை ரட்சிக்கப்பட்டு இயேசு என்கிற பேழைக்குள்ளே அவர் கூட்டி சேர்ப்பதற்காக சபை என்கிற தோட்டத்திலே கொண்டு வைத்து ஒன்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற நீ, கர்த்தருடைய வார்த்தை இதோ பரலோக ராஜ்யம் சமீபத்து வருகிறது, மனம் திரும்புங்கள், ஒரு வெள்ள பிரளயம் வந்தது போல அக்கினி பிரளயம் வரப்போகிறது என்று ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக சொல்லி எச்சரிக்கப்பட்ட வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இயேசு என்கிற பேழைக்குள்ளே நீ செல்லாவிட்டால் அந்தோ பரிதாபம்.